நெடுநாள் முன்பு இஸ்ரேல் நாட்டில் சாமுவேல் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஏலி என்ற முதிய குருவுடன் ஆண்டவரின் இல்லத்தில் உதவி செய்து வந்தான். அந்த நாட்களில் மக்கள் அதிகமாக இறைவன் குரலை கேட்கவில்லை. இறைவன் பேசுவதை யாரும் கவனிக்கவில்லை. ஒரு இரவு ஏலி தன் அறையில் படுத்திருந்தார். அவருக்கு கண் பார்வை சரியாக இல்லை. ஆண்டவரின் ஆலயத்தில் விளக்கு இன்னும் அணையவில்லை. சாமுவேலும் அங்கே படுத்திருந்தான். அப்போது அமைதியில் ஒரு குரல் கேட்டது, சாமுவேல். சாமுவேல் உடனே எழுந்தான். ஏலி அப்பா என்னை அழைத்தார் போல் என்று நினைத்து ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். ஏலி சொன்னார், இல்லை மகனே, நான் அழைக்கவில்லை, போய் படுத்துக்கொள். சாமுவேலும் சென்று படுத்தான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் குரல், சாமுவேல். மீண்டும் அவன் ஓடி வந்தான். ஆனால் ஏலி சொன்னார், நான் அழைக்கவில்லை. மூன்றாம் முறையாகவும் அதேபோல் நடந்தது. அப்போது ஏலிக்கு புரிந்தது, இது மனிதன் அல்ல, ஆண்டவரே சிறுவனை அழைக்கிறார். ஏலி சாமுவேலை அன்புடன் பார்த்து சொன்னார், மகனே, இனிமேல் குரல் கேட்டால் ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல். சாமுவேல் மீண்டும் சென்று படுத்தான். அப்போது ஆண்டவர் மீண்டும் அழைத்தார், சாமுவேல், சாமுவேல். இந்த முறை சாமுவேல் பயப்படவில்லை. அவன் மெதுவாகவும் மரியாதையுடனும் சொன்னான், ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். அவன் வளர்ந்தான், அவன் கேட்டான், அவன் இறைவனுக்கு பிடித்த மனிதனானான்.